நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் சமூக பொருளாதார ஆய்வாளர் திரு செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் மெல்பர்ன் நகரிலிருந்து நமக்காக எடுத்து வருகிறார். அவர்களுடனான சந்திப்பு அரங்கத்துக்குள் உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் திரு செல்வின். வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்று 3 பிரதான விடயங்களும் ஏனைய இதர விடயங்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக சற்று பின்னோக்கி பார்ப்போமானால், ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வந்த சாவச்சேரி நகரசபை மற்றும் வவுனியா மாநகர சபையினுடைய மேயர், சாவச்சேரி நகரசபையுடைய உதவி தவிர்ப்பாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பலவிதமான விமர்சனங்கள் அரசாங்கத்தினரும் ஆளுநர் மீதும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறதாகவும் விமர்சிக்கப்படுகின்றது. அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை இப்படியான சிறிய காரணங்களுக்காக அல்லது தேவையற்ற காரணங்களுக்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக தமிழ் அரசியல் கட்சிகள் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றன. ஆனால் அதே நேரத்திலே அரசாங்க தரப்பினரோ அது ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்ற வகையிலே தங்களுடைய எதிர்வாதத்தையும் செய்து வருகிறார்கள். நீங்களும் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்திருப்பீர்கள் ஒரு எண்ணத்திலே இது சம்பந்தமாக உங்களுடன் மேலதிகமான விவரங்களை அல்லது விமர்சனங்களை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. உண்மையில் இந்த விடயம் நாங்கள் ஒரு பரந்துபட்ட தளத்திலிருந்து பேசப்பட வேண்டியது. ஒரு சொல்லில் பதில் சொல்வதாக இருந்தால், ஆளுநர் ஜனாதிபதியின் பிரதிநிதி. இலங்கையினுடைய உள்ளூராட்சி சட்டங்கள் அல்லது மாநகர சபை சட்டங்கள், பிரதேச சட்டங்கள் என்றதன் அடிப்படையில் மாகாண சபையின் சட்டங்களில் கொடுக்கப்பட்ட சரத்துக்களை வைத்துக் கொண்டு சுருக்கமாக சொல்வாங்க, ஒரு சொல்லில் சொல்வாங்க, ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. இது பொதுவான ஒரு சட்டம். ஆளுநர் ஆனா எதற்கு அதிகாரம் இருக்கிறது, எப்பொழுது அதை ஆளுநர் பயன்படுத்தலாம், அதிகாரம் இருக்குது என்ற காரணத்திற்காக அதை உடனடியாகவே எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாமா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இங்குதான் அந்த விடயம் முக்கியமானது. தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பொது வழியில் பணியாற்றுபவர்கள், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் பொது வழியில் பொது சேவை உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் பொது வழியில் பணியாற்றுகின்ற யாராயிருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தவறுகளை எந்த காரணம் கொண்டும் தேசிய விடுதலையின் பேராலோ அல்லது தேசிய இனத்துவ விடுதலையின் பேராலோ தமிழ் மக்கள் சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. அதை முதல் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். இதுல தேசிய விடுதலை போராட்டத்தின் பேரால் ஒரு தவறு செய்கின்றவர் அல்லது தவறு செய்கிறவரை கருதப்படுபவரை காப்பாற்றுகின்ற நோக்கம் தமிழ் மக்களுக்கு என்றுமே இருக்காது. இங்கு நடந்த இந்த 2 விடயங்களும் அங்கு தவறு நடந்திருந்தால் அது பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய உரிமை, கடமை, பொறுப்பு எல்லாமே ஆளுநருக்கு இருக்கின்றது, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சபை இல்லாத நிலைமை. ஆனால் அதை எடுத்தேன் கவிட்டேன் என்று சொல்லி செய்யலாம். ஒரு விடயம் நடந்திருந்தால், அதுவும் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் நடந்திருந்தால் அது சம்பந்தமாக முழுமையான வெளிப்படைத்தன்மை முதலில் பேணப்பட்டிருக்க வேண்டும். 100% வெளிப்படைத்தன்மையினூடாக சமூகத்திற்கு மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பற்றிய சரியான தோற்றத்தை வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும். அதான் முதன்மையான விடயம். அதற்காக அந்த விடயம் ஒரு முழுமையான விசாரணை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த விசாரணையின் போது அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த பிரதிநிதியோ அல்லது சம்பந்தப்பட்டவருக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கணும், அவரை தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு. அதே போல குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றம் சாட்டிய தரப்பு என்ன செய்திருக்க வேண்டும், முழுமையான ஆதாரங்களையும் தெளிவாக வைத்து மிகவும் வெளிப்படையாக அந்த தீர்மானத்தை வெளியிலே கொண்டு வந்திருக்க வேண்டும். இது ஒரு கால நீட்சியில கவனமாக செய்திருக்க வேண்டிய வேலை.
அதிகாரம் இருக்கு என்பது இங்கு முக்கியமல்ல. அதிகாரத்தை நாங்கள் எவ்வாறு எந்த சூழலில் இடம் பொருள் ஏவல் அறிந்து பயன்படுத்தல் என்ற ஒரு விடயம் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகள் எவ்வளவு மிக உணர்ச்சி பூர்வமானது. அப்படி இருக்கும்போது அதை விட கூர்மையானது எங்களுடையது. நாங்கள் இன்னும் ஒரு அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக நிறுவனங்களை பலப்படுத்துவதற்காகவும் அந்த அதிகார கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்காகவும் நாங்கள் போராடி கொண்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிற சூழலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் ஜனநாயக நிறுவனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை நாங்கள் நிதானமாக சிந்தித்து கையாள வேண்டும். அதுதான் உண்மை. அது ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது அல்ல. சட்ட முறையில் அவருக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்ற விடயத்தில் இங்கு அங்கு ஒரு தவறு நடந்தால்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நான் ஒரு பொது சேவைத்துறைக்குள் நீண்ட காலம் இருந்த நான் அதேவேளை இங்கு மறுபக்கத்தில் இந்த அரசியல் சமூகம் சார்ந்த விடயங்களையும் உன்னிப்பியாக அவதானித்து கருத்து சொல்லுகின்ற எனக்கு இந்த பார்வையில் உள்ள விளக்கமாக தான் தெரிந்தது. இது ஆளுநரை அவசரப்பட வைத்ததுக்கு வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்க வேண்டும். அதான் நடந்தது உண்மை. ஆளுநர் பிழையாக முடிவெடுத்திருந்தார் என்பது அல்ல. அதை முடிவு எடுக்க முதல் மிகவும் நிதானமாக வடகிழக்கு மாகாணத்தில் ஒரு ஜனநாயக கட்டமைப்பு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியை பற்றிய நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒரு அதிகாரி தன்னிடம் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு இலகுவாக நாங்கள் அதை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு அனுமதிக்க என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதித்துவம் என்றதற்கு எந்த விதமான ஒரு பெறுமதியும் இல்லாமல் போகும். பிரதேசத்துக்கு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும், அவர்கள் மக்கள் சார்பாக கருத்துக்களை சொல்ல வேண்டும், செயற்பட வேண்டும் என்ற விடயம் எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் மிக நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய நான் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்றால் அதிகாரம் சட்ட முறையான அதிகாரம் என்று பார்த்தால் ஆளுநர் அந்த விடயத்தை செய்யலாம். ஆனால் அதை செய்யறதுக்கு ஒழுங்குமுறை இருக்கின்றது. முதலாவது உரிய முறையில் அதை முதலாவது அறிவிச்சிருக்க வேண்டும். தவறு நடந்திருக்கின்றது என்று அது சம்பந்தமான விசாரணை பற்றிய வெளிப்படைத்தன்மை இருந்திருக்க வேண்டும். அந்த விசாரணையின் முடிவுகள் வெளிப்படையாக்கப்பட்டிருக்கணும். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தொடர்பான விடயங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கணும். முதலில் மக்கள் முன் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கணும். அதன் பின்புதான் உரிய முறையில் சட்ட முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இது திடீரென்று ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது நடக்கும் என்றால் மக்களுக்கு மீண்டும் ஒரு கேள்வி எழுகின்றது. என்னதான் நாங்கள் ஜனநாயக பிரதிகளை கொண்டு எங்களுடைய நிறுவனங்களை கட்டியெழுப்ப வலிக்கிட்டாலும் இந்த பணித்துறை ஆட்சியினர் அல்லது நியமனம் செய்ய பெற்றுக் கொள்ளுகின்ற அதிகாரிகள் தங்களிடம் உள்ள சட்டத்தின் மூலம் எங்களுடைய பிரதிநிதிகளையும் நிறுவனங்களையும் பரிதாக்கலாம், இல்லாமல் செய்யலாம், அவர்களை அந்த இடத்தில் அகற்றலாம் என்று சொன்னால் பிறகு எண்ணத்திற்கு இந்த அரசியல் அமைப்பும் இந்த ஜனநாயக பிரதிநிதித்துவமும் இந்த பேரளவிலான இந்த நடைமுறையும் என்ற கேள்வி எழுங்கி வருகின்றது. அதுதான் உண்மை. சுருக்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில் தவறு நிகழ்ந்திருந்தால் ரெண்டு விதமான தவறு இங்க இருக்கிறது. வவுனியாவை பொறுத்தவரை ஒரு கட்டுமானம் சம்பந்தமான விடயம், அது குற்றம், அது நிதி குற்றம் அல்லது முறைமை சார்ந்த குற்றம் அல்லது வேறு குற்றங்கள் இருந்தால் அது ஒரு வகையில் ஒரு கிரிமினல் குற்றம். அது ஒரு புரிம்பான விடயம். சாவச்சேரியை பொறுத்தவரை என்று சொன்னால் ஒரு மிக சிக்கலான ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டு மிக மோசமாக இருந்து மீண்டெழுகின்ற சமூகம் இன்னும் தன்னை ஒரு நிலைப்படுத்தாமலே இருக்கின்ற போது அந்த சமூகம் செய்கின்ற பணிகளை எல்லாத்தையும் சட்டத்தினுடைய 100% அளவுகோலுக்குள் முடக்குவது என்பது ஆபத்தானது. இந்த குடிபுகுதல் சான்றிதழ் என்பது உள்ளூராட்சியிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஒவ்வொரு கட்டிடங்களை நிறுவனங்களை உருவாக்கும் போது. ஆனால் இன்னமுமே முழுமையாக எங்களுடைய சட்டத்தின் பிரயோகங்கள் அல்லது சட்ட முறையினுடைய அமலாக்கங்கள் முழுமையாக வடகிழக்கில் அமலாக்கப்படவில்லை. அதுக்கான போதிய அளவு அறிவுறுத்தல்களோ பயிற்சிகளோ மக்களுக்கும் வழங்கப்படவில்லை, சார்ந்த துறையினருக்கும் வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையில் சாவச்சேரியை பொறுத்தவரை சாவச்சேரியில் அவர்கள் சொல்லுவது போல குடிபுகுதல் சான்றிதழ் பெறாத கடைகள் ஒன்றையும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னால்
அந்த அரசியல் பெருந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இருக்கக்கூடிய பிரதேச தலைவர் என்று சொல்ற 70% கடைகள் ஏற்கனவே மரபு சார்ந்து நீண்ட காலமாக இயங்கியது. அவர்கள் இந்த குடிசார் சான்றிதழ்களை பெற்றதே கிடையாது. இப்பொழுது இந்த முறை நாங்கள் அது இல்லாமல் நாங்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னால் அவர்களோட கடைகளையும் உடனடியாக பூட்ட வேண்டும் என்று. இங்குதான் 2 விடயம் இருக்கின்றது. இதுவரையும் அப்படியான ஒரு சட்டமுறையான விடயம் அங்கு நிறைவேற்றப்படாமல் இருந்தால் முதலில் அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு கால அவகாசத்தை 6 மாதமும் 1 வருடம் கொடுத்து இந்த 1 வருடத்துக்குள் எல்லா கடைகளுக்கும் அவர்களுக்கான குடிபூ சான்றிதழ் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அதற்கான நிபந்தனைகளை தளர்த்தி அவர்களுக்கெல்லாம் சான்றிதழை வழங்கிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் அந்த இறுதி நாளை தீர்மானித்த பின்பு அதுக்கு பிறகு சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும். அதுதான் இந்த பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்றது. இந்த பியூரோக்ரசி என்றது என்னன்னு சொன்னால் பணித்துறை ஆட்சி என்பது என்னன்னு சொன்னால் இந்த மக்களாட்சி நிறுவனங்களை அடக்குவதோ அல்லது கட்டுப்படுத்துவதோ அல்ல. அவர்கள் கையில் சாட்டை இருப்பதாக தாங்கள் கனவு காணக்கூடாது. அவருடைய பொறுப்பை அவர்கள் ஒரு வசதி அளிப்பவர்கள், இந்த நிறுவனங்களை செம்மைப்படுத்தி முன்னோக்கி நகர்த்துவதற்கான அனுகூலம் அளிப்பவர்கள், பயிற்சி அளிப்பவர்கள் என்றுதான் அவர்கள் தங்களை கருத வேண்டுமே தவிர தங்களுக்கு அதிகாரத்தின் தடி இருக்கு என்று சொல்லி யோசிக்கின்றதும் தாங்கள் நினைத்தால் அடிப்போம் என்று யோசிக்கின்ற இந்த மனநிலை இருக்குத்தானே, இதுதான் இங்கு ஆபத்தாக இருந்தது. நான் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்னன்னு சொன்னால் இன்னமும் எங்களுடைய உள்ளூராட்சி சரியாக கட்டமைக்கப்படவில்லை. ஏன் உள்ளூராட்சி தலைவர்களுக்கு கூட அந்த சாவச்சேரி தலைவர் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு ஏதோ கடுமையாக உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் என்றால் அவருக்கும் அந்த விடயத்தில் தொடர்பாடல் பற்றிய பேச்சாற்றல் பற்றிய பலவீனங்கள் இருந்திருக்கு. அவரும் மாற வேண்டும். எல்லா விடயங்களையும் ஒரு பொதுப்பணிக்கு வருகின்றவர் எவ்வாறு தான் ஒவ்வொரு விடயங்களையும் பேச வேண்டும் என்றது கூட கற்றுக்கொள்ள வேண்டும். தான் மக்கள் பிரதிநிதி என்ற வேண்டி வரையறை பேச முடியாது, தூக்கி அடிக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நியமங்கள் இருக்குது. எனவே நிரம்ப கெப்பாசிட்டி பில்டிங் சொல்ல ஆளுமை அபிவிருத்தி என்றது இன்னமுமே வடகிழக்கு மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய இடவழியாகத்தான் இருக்கிறது. அதை நிறைவு செய்யாமல் நாங்கள் தடி எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போவது மிக ஆபத்தானதாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கின்றேன். நன்றி. சரி, நீங்கள் ஆளுநர் ஒரு முறைப்படியான ஒரு விசாரணை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்ற விதமான கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ஆகிய அரியநாயகன் தலைமையிலே ஒரு விசாரணை அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்கு இவர்கள் தோற்றி அங்கே இவர்கள் தங்கள் சார்பான விவாதங்களை அல்லது சமர்ப்பணங்களை முன்வைத்த பின்னர் தானே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அப்படியானால் அவர்களுக்கு போதிய அவகாசம் வழங்கப்பட்டு தங்களுடைய தரப்பு நியாயங்களை சமர்ப்பிப்பதற்கு அவகாசம் வழங்கப்பட்டிருந்த பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு ஒரு சரியான நியாயமான முடிவென்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதுல அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி உயர் நீதிபதி அரசருடைய விசாரணை சம்பந்தமாக நாங்கள் யாருமே கேள்வி எழுப்பவில்லை. அது கேள்விக்கு அப்பாற்பட்டது. என்று அவர் மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒரு நடுநிலையான அமைப்பில் இருந்து வந்தவர் என்றபடியினால் அவர் தனது கடமையை செவ்வனை செய்திருப்பார் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்வோம். அந்த விசாரணைகள் நடக்கும் போது உரிய அளவுக்கு அவகாசம் கொடுத்து அவரிடம் நியாயங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளப்பட்டு அவருக்கு அவருடைய குற்றங்கள் எல்லாம் சரியாக அளவீடு செய்யப்பட்டுத்தான் செய்யப்பட்டிருக்கின்றன என்று கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கேள்வி எங்கு வருகின்றன என்றால் இது அந்த தலைவர் பற்றிய பிரச்சனை அல்ல, அந்த தனி நபர் பற்றிய பிரச்சனை அல்ல. இங்கே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியான ஒரு சபை தலைவரோ மாநகர சபை தலைவரோ உபதலைவரோ அல்ல வேறு யாரோ அவரை பற்றிய தீர்மானம் எடுக்க அது வெறுமனே ஒரு நிர்வாக அலுவலகத்தில் ஒரு அலுவலகருக்கு எடுக்கின்ற பொறிமுறைக்குள் செய்ய முடியாது. முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இந்த கடிதமும் வர்த்தமானி அறிவித்தலும் வெளியில் வரும்போது கூட பொதுமக்களுக்கு அந்த நீதிபதி தலைமையில் நடந்த விசாரணையுடைய அறிக்கையினுடைய வெளிப்பாடுகள் எதுவுமே வெளிப்படுத்தப்படவில்லை. வெளிப்படைத்தன்மை தான் இங்கு முக்கியமானது. ஒரு ஜனநாயக நிறுவனத்தோடு நிறுவனத்தின் பணிகளையும் பிரதிநிதித்துவத்தையும் சவாலுக்கு உட்படுத்தும் போது அது வெறுமனே ஒரு நிர்வாக அலுவலக கடமைக்குள் உட்படாது. ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது, மக்களுக்கு பொறுப்பு செல்லணும். இங்கே மக்களுக்கு மக்களுடைய ஜனநாயக நிறுவனத்தை கேள்விக்குட்படுத்தும் போது மக்களுக்கு எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை உடையதாக நடந்தது என்பதுதான் முக்கியம். ஒரு அலுவலகத்துக்குள் ஒரு குறைபாடு நடந்திருந்தால் நீங்கள் அலுவலகத்துக்கு உள்ளிருக்கின்ற அலுவலர் மேல் நடவடிக்கை எடுக்கும் போது அது சமூகம் கேட்காது. அவருடைய குடும்பம் தான் கவலைப்படும், சமூகம் கேட்காது. ஆனால்
மக்கள் பிரதிநிதிகள், அதுவும் உள்ளூராட்சி நிறுவனம். எனவே இந்த இடங்கள் எடுக்கும் போது மக்கள் கேட்கின்ற கேள்வி என்றால், எங்கே வெளிப்படை தன்மை, எங்கே பொறுப்பு கூறல்? நீங்கள் இந்த சட்டத்தை பிரயோகிக்க முன்பு ஒரு ஜனநாயக நிறுவனம், அதுவும் வடகிழக்கில் ஜனநாயகம் தள்ளாடி கொண்டிருக்கின்றது, அதிகார பரவலாக்கல் பகிர்வு என்ற விடயம் கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் நாங்கள் ஒரு சிறு உள்ளூராட்சி நிறுவனத்தை தான் வைத்திருக்கின்றோம். அதை கூட நீங்கள் சிறு இலகுவாக ஒரு தடியினால் தட்டி வீழ்த்த முடியும் என்று சொன்னால், பிறகே நாங்கள் இந்த இவ்வளவு இந்த ஜனநாயகம், அதிகார பரவலாக்கல், பொறுப்பு கூறல், மக்களாட்சி, நல்லாட்சி என்றால் பேச முடியும்? கேள்வி இங்கே அதான். அந்த தனிநபர் பற்றி எந்த கேள்வியும் இங்கு வரவில்லை. அது விசாரணை, அவருக்கு நியாயம் வழங்கப்பட்டதா நியாயம் வழங்கப்படவில்லையா என்பது கூட கேள்விக்குரிய விடயமே அல்ல. ஏன்னா யாருமே இதுல அவருடைய குற்றங்கள் பற்றியோ அவர் செய்த குற்றங்களா இதனை பற்றியோ நியாயப்படுத்தவில்லை. கேள்வி ஒரு ஜனநாயக பரப்புல, ஜனநாயக நிறுவனங்கள் என்ற அடிப்படையில அந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகளை அவர்களை பதவியிலிருந்து தூக்குறது மட்டுமில்ல, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை எப்படி ஒரு அதிகாரி, ஒரு அலுவலர் விலகுவாக நீர் அதை தொடர்ந்து பிரதிநிதித்துவம் இருக்க முடியாது என்று தீர்மானிக்க முடியும். அப்படி தீர்மானிப்ப சட்டம் உங்களுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் ஒரு தார்மீகம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. எந்த சமூகத்திற்கு முன்னால் நீங்கள் அந்த சட்டத்தை பாவிக்கின்றீர்கள் என்ற ஒரு விடயமும் இருக்கிறது. அந்த சமூகம் போராடி கொண்டிருக்கிறது தங்களுடைய தார்மீக ஜனநாயக உரிமையை நிலைநிறுத்துவதற்காக. அப்படி இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே நிதானம் முக்கியம், வெளிப்படைத்தன்மை முக்கியம். கௌரவ ஆளுநர் அவர்களை பொறுத்த தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி எல்லோருக்கும் மிக நல்ல அபிப்பிராயம் இருக்கின்றது. மிக ஒரு நேர்மையான, ஒரு நடுநிலையான மனிதன் என்று. அதெல்லாம் வேறு விடயம். இந்த இடத்தில் இந்த அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற என்ற விடயத்தில் எந்த அளவிற்கு அவர் நிதானமாக செயற்படுவதற்கு முயற்சித்தார் என்ற கேள்விதான் இங்கு வருகிறது. அவரே ஒரு ஆளுநர் தான் பார்க்கின்றார்கள். அவரை ஒரு வேதநாயகராக பார்க்கவில்லை, அவர் தனிநபராக பார்க்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதியின் பிரதிநிதியான வடக்கு மாகாணத்தின் ஆளுநர் அவர் எவ்வாறு தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக பிரதிநிதியை அவர் செய்த குற்றங்களை சரியாக நிரூபித்து தண்டிப்பதில் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவரை பிரதிநிதித்துவத்தை நீக்குவதற்கு முன் மக்களுக்கு முன் அவரை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் இங்குள்ள மிகப்பெரிய இடைவெளியாக இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும் செல்வின், உங்கள் கேமராவை கொஞ்சம் சரித்து வைக்க முடியுமா? உங்கள் தலை மட்டுமே தெரிகிறது. ஓகே, ஓகேயா, இப்ப சரியா இருக்கு. இப்ப வண்டர்ஃபுல், தேங்க்யூ. சரி, அப்படியானால் அவர்கள் இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது தார்மீக ரீதியாக சரியல்ல என்று கூறுகிறீர்கள். ஆனால் இந்த பிரதி தலைவர் மற்றும் மாநகர முதல்வர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அவர்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்ததன் காரணமாகத்தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது விசாரணையிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியா நடவடிக்கை ஆண்டோரால் எடுக்கப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது வவுனியாவை பொறுத்தவரை வவுனியாவில் ஒரு கட்டுமானம் தொடர்பான பிரச்சனையாகத்தான் அது முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. கட்டுமானம் தவறான முறையில் பிழையான அணுகுமுறைகள் கூட அது கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கின்றால் அது 100% ஒரு கிரிமினல் குற்றம். அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதை 100% ஒரு குற்றவியல் குற்றமாக தீர்மானித்து அந்த விடயத்தை முதலில் உள்ளக விசாரணைகள் மூலம், ஆரம்ப விசாரணையில் உள்ளக விசாரணை மூலம் நிரூபித்த பின்பு அதை உடனடியாக நாங்கள் காவல்துறைக்கு அல்லது உரிய துறைக்கு என்ற பொது நிதியை தவறாக பிரயோகித்தது. பொது நிதியை அரசாங்கத்துக்கு நட்டம் விளைத்தது. மக்களுடைய வரிப்பணத்தை கன விஷயங்கள் அங்கு இருக்கின்றது அவர் மேல் அதை செலுத்துவதற்கு. அந்த விடயங்கள் இருக்கு. அப்ப ஒன்று நிர்வாக ரீதியாக உள்ள விசாரணை செய்த பிறகு அவர்கள் சொல்லுகின்ற போல இப்படி இன்னும் ஒரு வெளிப்பட்ட சுதந்திரமான விசாரணை மூலம், முறைசார் விசாரணை மூலம் அவரை அந்த குற்றச்சீட்டை வழங்கி அவருக்கு என்றது. அதே வேளை இதை காவல்துறைக்கு கொடுத்திருக்க வேண்டும். இல்லை கடைசியில நீதிமன்றத்தினூடாக தண்டிக்கப்பட வேண்டிவிட்டு பொது பணத்தை தவறாக கையாண்டது, மக்களுடைய வரிப்பணத்தை விடயமாக்கினது என்ற ஒரு பாரிய குற்றத்திற்கு கீழ் வரலாம். இது அப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. சரியா? ஆனா சாவச்சேரியை பொறுத்தவரை சாவச்சேரியுடைய அந்த விடயமே என்று சொன்னால், இப்ப நாங்கள் அறிந்த வரையில் அவர் இந்த ஆளுநரில் உள்ளூராட்சி ஆணையாளர் செயலாளர் கடிதத்தை கருத்தில் எடுக்காமல் நாங்கள் இப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் கடிதத்தை அவமதியா செய்தேன்னு சொல்லி, கடிதத்தை அவமதியா செய்வது குற்றமே இல்லை. ஒரு ஜனநாயக பிரதி சட்டத்தை மீறினால், அரசியலமைப்பை மீறினால் சொல்லலாம்.
சட்டத்தையும் அரசியலமைப்பையும் அவமதிக்கின்றார்கள் குற்றம் செய்ய வேண்டும் சொல்லி. ஒரு கடிதம், ஒரு திணைக்களம் எழுதுகின்ற கடிதத்தையுமே சுற்றறிக்கையை கூட, சுற்றறிக்கை யாரால் எழுதப்படுகின்றது? சுற்றறிக்கை அந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரியோ அந்த அதிகாரிகள் சார்ந்த குழுமம் தாங்கள் நினைத்தபடி எழுதி அனுப்புவதுதான். சுற்றறிக்கை நிரம்ப குறைபாடுகள் இருக்கும். சுற்றறிக்கையில் உள்ள எல்லாம் முடிந்த முடிவுகள் அல்ல, நடைமுறையில் காணப்படுகின்ற விடயங்களும் அல்ல. அப்படியெல்லாம் பார்த்தால் சுற்றறிக்கையையும் கடிதத்தையும் ஒரு ஜனநாயக பிரதிநிதி விமர்சித்தார் அல்ல தூக்கி எறிந்தார் என்று சொல்லுகின்ற அந்த விடயம், அதை நான் ஒரு பாரிய குற்றச்சாட்டாக நான் சொல்ல மாட்டேன். இந்த ஜனநாயக பிரதிநிதிகளுக்கு அந்த உரிமை இருக்குது, மக்கள் சார்ந்து கோபம் கொள்வதற்கு. பாரதி சொல்லுகின்றது போல் ரௌத்திரம் கொள், அது கோபம் கொள். அதற்கு அவர்களுக்கும் இந்த நியாயம் இருக்க வேண்டும். தாங்கள் இதற்காக கோபம் கொள்கின்றோம் என்பதும் அந்த இடத்தில் எத்தகைய வார்த்தைகளை பாவிக்கின்றோம் என்பதிலும் அவர்கள் பக்கத்திலேயும் ஒரு குரல் இருக்கின்றது. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், நாங்கள் நினைத்தால் என்னவும் செய்வோம், நிர்வாகிகளுக்கு ஒன்றும் செய்யலான்னு சொல்லி அவர்கள் தூக்கி எறிந்து பேச முடியாது என்று அவர்கள் ஒரு பொது பணிக்கு வரும்போது அவர்களுக்கு ஒழுக்கம் என்பது முக்கியமானது. இங்க நாங்கள் பதவி கதைகளுக்கு வந்தவுடன் எங்களுடைய பேச்சு, நாகரிகம், அதிகார வரம்புகள் பற்றிய எல்லைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமலே போகின்றோம். நாங்கள் கட்சி பின்னணியில் இருந்தவுடன் நாங்கள் மதிப்பதே இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் என்ன நடக்கின்றது, எவ்வளவு சபை நாகரிகம் பேணப்படுகின்றது, ஒரு வார்த்தை நாகரிகம் இருக்கின்றதா, மதிப்பு இருக்கின்றதா, ஒரு எவ்வளவு விஷயங்கள் மீறப்படுகின்றது. இங்கே இந்த ஒழுக்கம், அறமும் ஒழுக்கமும் இல்லாமல் பொது வாழ்வு இல்லை. ஆனா அதே அந்த இடத்துல அந்த கடிதத்தை அவர் நிதானமாக சொல்லிக்கிற அப்படி கடிதம் வந்திருக்கின்றது. ஆனா அந்த கடிதம் எங்களுக்கு பொருத்தம் இல்லை, இதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை, அல்லது இது தொடர்பாக நாங்கள் என்ன மேற்கொண்டு பணிகளை ஆற்ற வேண்டும். எனவே நாங்கள் இது தொடர்பாக ஆணையாளருடனோ செயலாளருடனோ ஏன் ஆளுநரோட பேசி கலந்துரையாடி இதுக்கான பொருத்தமான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் எங்களுடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்வோம் என்று சொல்லி அப்படி ஒரு நாகரிகமாகவும் பண்பாடாகவும் அந்த பதிலை சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதுதான் தலைவனுக்கு அழகு. அப்படி இல்லாமல் அநாகரிகமான ஒரு திமிர்த்தனமான வார்த்தைகளை நாங்கள், எனக்கு தெரியாது அவர் இந்த வார்த்தைகள் பேசினார் என்று, ஆனா பொதுபடி சொல்லப்படுகின்ற இதிலே பார்த்தால் அந்த மிகவும் பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசி அந்த கடிதத்தை தூக்கி எறிந்தது போன்ற, கடிதத்தின் சாரத்தை மறுத்தது போன்ற ஒரு விடயம்தான். அது சபைக்கும் கூடாது, ஒரு பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கும் கூடாது, உள்ளூராட்சி தலைவனுக்கும் ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த ஒரு விடயமாக இருக்கும். அவர்களுக்கு ஒரு ஒழுக்க நெறி கோவை என்பது ஒரு இடத்தில் அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒழுக்க நெறி கோவை இருப்பது போல, பொது சேவை ஊழியருக்கு ஒழுக்க நெறி கோவை இருப்பது போல, இந்த தெரிந்திருக்கிற பிரதிநிதிகளுக்கு ஒழுக்க நெறி கோவையை யார் கொடுப்பது என்றால் சமூகம் தான் கொடுக்கும். சமூகம் தான் கொடுக்கும். நீ எந்த சமூகத்திலிருந்து வருகின்றாயோ உன்னுடைய சமூகத்தின் பண்பாடு, விழுமியங்கள் என்பவற்றை நீ பிரதிபலிப்பதான் அங்க போக வேண்டும். தலைவனே அப்படித்தான் நடக்கிறான் என்றால் கீழே இருக்கிற சாதாரண மக்கள்கிட்ட பிறகு நாங்கள் அப்படி ஒழுக்கத்தை கண்டுபிடிப்பது, இதான் அந்த கேள்வியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இப்படியான நடவடிக்கை மன்னார் நகர சபை மீதும் எடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அவர்கள் மீதும் விசாரணை கமிஷன் அமைப்பதற்கான ஒரு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக ஏதாவது சொல்ல முடியுமா? தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? திரும்பி சொல்லுங்க உங்களோட கேள்வியை. மன்னார் நகர சபையின் மீதும் இது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை, இதே போன்ற நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட உள்ளதாகவும் விசாரணை அமைச்சர் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இது பற்றிய மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரிந்தால் சொல்ல முடியும்? மன்னார் மற்றும் பருத்தித்துறை அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயம், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்றால் எங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் இன்னமும் முழுமையாக ஒரு வலுவூட்டப்பட்டதாக, தொழிற்திறன் வாய்த்ததாக இல்லை. அதே வேளையில் மறுபக்கத்தில் இந்த நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபைகளில் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இன்னும் உள்ளூராட்சி சட்டங்களிலோ அந்த சமூக நடைமுறைகளிலோ முழுமையாக பயிற்றுவிக்கப்பட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பின்பு சில வேளைகளில் உள்ளூராட்சி திணைக்களம் ஒரு நாளோ 2 நாள் அவர்களை கூப்பிட்டு இதுதான் உள்ளூராட்சி என்று சொல்லி சில விடயங்களை படம் காட்டி இருக்கலாம். அது போதாது. நாங்கள் அவர்களை ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு காலாவது தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விழிப்புணர்வு கொண்டவர்களாகவும் ஆளுமை கொண்டவர்களாகவும் மாற்ற வேண்டும். அந்த பொறுப்பை கடுமையாக சரியா செய்திருக்கின்றோமா என்பது எங்களிடம் உள்ள கேள்வி.
அடுத்த இன்னொரு விடயம் இருக்கு. இப்ப வவுனியா பிரதேச சபையுடைய பிரச்சனையா, மாநகர சபையுடைய பிரச்சனையா இருக்கலாம். அது வெறுமனே தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மட்டும் பொறுப்பு அல்ல. அங்கு ஒரு செயலாளர் என்றொருவர் இருக்கிறது, பணித்துறை ஆட்சியை செய்தவர். அவர்தான் நிர்வாகம் எல்லாவற்றுக்கும், நிதி வளங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு. அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தவறு நடந்திருந்தால் அவர்தான் எங்க முக்கியமான நிர்வாகத்துக்கு பொறுப்பு. சபை என்னதான் முடிவுகளை எடுக்கலாம், ஆனால் சபை எடுக்கின்ற முடிவுகளை அமுல்படுத்துகின்ற அனைத்து கடப்பாடும் பொறுப்பும் அதிகாரமும் கொண்டவர் செயலாளர் தான். தலைவர் நேரடியாக ஒரு அதிகாரிக்கு உத்தரவிடுவது என்பது அந்த அதிகார கட்டமைப்பு இருந்தார். அப்ப அங்கே நடக்கின்றது சொன்னால், அப்படி என்ற இந்த அதில் உள்ள நிர்வாக கட்டமைப்பில் உள்ளவர்கள், அந்த செயலாளர் அவர் யார்? அவர் உள்ளூராட்சி திணைக்கள ஊழியராக இருப்பார். அவருக்கு மேல் உள்ளவர் யார்? அந்த பிராந்தியத்துக்கான உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் அல்லது பிரதி உள்ளூராட்சி ஆணையாளர் இருப்பார். அவருக்குமே தெரியத்தானே வேணும், அவருக்கு தெரியல நடந்திருக்க வேணும். அவருக்கு மேலே இருப்பவர் யார்? உள்ளூராட்சி உதவியாளர். அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்து, நீங்கள் களவெடுக்கும் வரையும் விட்டு போட்டு, தவறு விடும் வரையும் விட்டு கொண்டு, செய்யட்டுக்கும் செய்து முடிய நாங்கள் சுருக்கு கயிறு போடுவோம் யோசிக்கின்றீர்களா? அல்லது அதிகாரிகள் யாருக்குமே இது பொறுப்பில்லை, இது ஒட்டுமொத்த பொறுப்பும் இந்த உள்ளூராட்சி தலைவர்களிடம் தான் இருக்கின்றது, அவர்களால் இதெல்லாம் செய்தார்கள் என்று சொல்ல போகிறார்? இது உள்ளூராட்சி தலைவர் தான் தனியாக ஒரு செக் எழுத முடியாது, தான் தனியாக ஒரு உத்தரவு போட முடியாது. இல்லாமல் செயலாளர்களாகத்தான் நிர்வாக நடைமுறை உத்தரவுகளை எல்லாம் போடலாம். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலேயே நாங்கள் மேயரோ அல்லது நகராதிபதியோ அல்லது தலைவரோ யாராக இருந்தாலும் அவர்கள் கொள்கை தீர்மானங்களை மட்டும்தான் எடுக்கலாம். இதுல நடைமுறை ரீதியான உத்தரவுகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டியது செயலாளர்கள், பணித்துறை ஆட்சியினர். ஏன்னா எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு பிரித்தானிய நிர்வாக கட்டமைப்பில் இருந்து பணித்தது. பணித்துறை ஆட்சியினர் தான் முழுமையான பொறுப்பு. ஆனால் இந்த சாவச்சேரி நகரசபை உறுப்பினர் அவ்வாறான ஒரு முதன்மை நிர்வாகியினுடைய உத்தரவைத்தானே மிக கேவலமாக பேசி அதை தூக்கி எறிந்து, அது மட்டுமல்லாமல் அதை யூடியூப்பில் தனது ஆதரவாளர் கொண்டு பதிவு செய்து அதை வெளியிட்டது என்பது ஒரு பாரதூரமான விஷயம் இல்லையா? நிச்சயமாக நான் சொல்வேன். என்னென்று சொன்னால், பொது வழியில் பணியாற்றுபவர்களுக்கு தாங்கள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒழுக்க கோவையை தாங்கள் முதலாவது தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் தலைவர்களாக வந்துவிட்டோம், பிரதிநிதிகளாக வந்துவிட்டோம், கட்சி பிரதிநிதிகளாக வந்துவிட்டோம் என்று என்பதற்காக நாங்கள் சொல்லுகின்ற மாதிரி. ஆனால் அந்த அறம் இப்பொழுது வடக்கில் இல்லை. இலங்கையில் மற்ற பகுதியில் இருக்கோ இல்லையோ, அந்த அறம் வடக்கில் இப்பொழுது இல்லை. எல்லாரும் தான் நினைக்கின்ற போல வார்த்தைகளை மிக அபத்தமாக பேசுவது, அதிகாரிகளை எள்ளி நடைய, ஏன்னா தங்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் பின்புலம் இருப்பதாக யோசிக்கின்றார்கள், இல்லை அரசியல் கட்சி இருப்பதாக. உங்களுக்கு தெரியுதான் எங்களுடைய அரசியல் கட்சியுடைய ஒழுக்கம் அறம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது இங்கே சொல்லி. இதுதான் உண்மை. எனவே அவர்கள் செய்கின்ற பாரதூரமான குற்றம் என்று சொல்லி கடிதத்தை தூக்கி எறிந்து பேசுவது அல்ல, ஆனால் அவருடைய நாகரிகம் குற்றத்துக்குரியது. அது பொது வழியில் அடையாளம் காட்டப்பட வேண்டும். அடுத்த முறை பொதுமக்கள் தீர்மானிக்க வேண்டும், இப்படியான ஒருவரை நாங்கள் எங்கள் சமூகத்தில் பிரதிநிதியாக அனுமதிக்கலாமான்னு பொதுமக்கள் கலந்துள்ள வேண்டும். அது நடவடிக்கை ஆளுநரால் எடுக்கப்படும் வரை இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பின்னர் தான் ஆளுநர் இந்த நடவடிக்கையை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அதுவரை அந்த சபையில் இருந்தவர்களோ அல்லது இந்த யூடியூப்பை பார்த்தவர்கள் கூட எந்த விதமான ஒரு தார்மீக அறம் சார்ந்த நடவடிக்கை தொடர்பாக அந்த உறுப்பினர் மீது எடுக்கப்பட வேண்டும் என்று பொது வழியில் பேசவில்லை. நிச்சயமாக இன்றைக்கு எங்கள் இந்த யூடியூப் சமூக ஊடகங்களுக்காக வளர்த்தெடுக்கப்பட்ட மனநிலை என்னன்னு சொன்னால், இப்படி பேசுபவர்களெல்லாம் வீர பிரதாபம் கொண்டவர்களாக நாங்கள் கருத தோன்றி, இப்படிலாம் அறம் பறந்து எதிர் மனநிலையோடு பேசுகின்றோம் தான் எழும்பி, அவன்தான் வீரனாக கருதப்படுகிறான், அவன்தான் ஏதோ பெரிய உண்மை விளம்பியாக கருதப்படுகின்றான். மற்றவை இல்லாமல் பேசா மடந்தைகளாக, பயங்கொழிகளாக இந்த இவன்தான் துணிஞ்சு வந்து இவ்வளவு எல்லாம் பேசுறான் சொல்லி இந்த மனநிலை இருக்குத்தான் எங்களுடைய அரசியல் அறத்தினுடைய மனநிலை. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? எங்களுடைய இன்றைக்கு யாழ்ப்பாண கச்சேரியில் இந்த விடயங்கள் போது அபிவிருத்தி குழு கூட்டங்களில் மிக கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கும் போது, நெறிவிழந்து கதைக்கின்ற போது அதனை கொண்டாடுகின்ற ஆதரவாளர்கள் யூடியூப்லையும் சமூகத்திலையும் கொண்டாடுறவர்கள் இன்னும் இருக்கின்றோம் தான். இன்னும் இவரை போல இன்னும் ஒரு 10 பேர் அடுத்த போற தேர்தலில் வெல்ல முடியும் சொல்ற வாதிக்கின்ற நாங்கள் இருக்கிறோம் தான்.
எனவே பிரச்சனை என்று சொன்னால் அரசியல் பிழைத்தால் அறம் பிழைக்கும். சரியா? இங்கே நடந்த விஷயம் அதுதான். நாங்கள் ஒரு தரம் தேசிய விடுதலையின் பேராலோ தேசிய இதன் பேராலோ இங்கே நடக்கின்ற இந்த அரசியல் அபத்தங்களையும் அறநெறி பிறழ்வுகளையும் சரியா நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. ஆனால் ஒரு விடயம் ஊடகங்கள் பிரச்சனையானதாக மாறி இருக்கிறது. ஒரு விடயம் செல்வன், இந்த விடயம் தொடர்பாக இது நீதிமன்றத்தில் இருப்பதால் நீதிமன்ற உத்தரவுகளை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் பேச முடியாது. ஒரு வவுனியா நீதிமன்றத்தில் நடந்த சம்பவத்தை ஒரு கிரிமினல் அந்த ஒரு விடயமாக பார்க்கக்கூடும் அளவிற்கு விடயம் இருக்கும்போது அந்த விடயத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்ட வவுனியா நகரசபையோ மாநகர சபை தலைவர் தொடர்பான ஆளுநர் விடுத்த உத்தரவை நீதிமன்றம் அதை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் கருதுகின்ற சாவச்சேரி விடயத்தில் நடைபெற்ற விடயத்துக்கு இடைக்கால தடை உத்தரவை விதிக்க யாழ்ப்பாண நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. ஒன்று பாரதூரமான விடயம், மற்றது ஒரு சாதாரண விடயம். ஆனால் இரண்டு நீதிமன்ற உத்தரவுகளுமே வெவ்வேறானவையாக இருப்பது கூட கொஞ்சம் விமர்சனத்துக்குரியதாக, விமர்சிக்கக்கூடாது ஆனால் விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறதா இல்லையா? அடிப்படையில் என்னென்னு சொன்னால் நீதித்துறை எங்களுக்கு கொடுக்கின்ற வழிகாட்டல்களை அல்லது நீதித்துறை கொடுக்கின்ற தீர்மானங்களை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் என்பது முக்கியம். அதற்காக நீதித்துறை ஒரே அடிமட்டத்தில் எல்லா இடமும் அதை கையாளும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா வவுனியாவில் நீ அந்த இடைக்கால தடை உத்தரவு வழங்கிய போது இங்கு சாவச்சேரி சம்பந்தமாகவும் பல பேருக்கு ஒரு இது இருந்தது. அப்ப எங்களுக்கும் இங்கு இடைக்கால தடை உத்தரவு வரும் என்று இந்த மனநிலை ஆபத்தானது. இந்த மனநிலை இருக்குத்தானே. இந்த உண்மையில இந்த யாழ்ப்பாண நீதிமன்றம் கொடுத்த தீர்மானத்தை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், இந்த எங்கோ கிடைக்கின்ற தீர்ப்புகளை வைத்துக் கொண்டு நாங்களும் எங்களை தப்பித்து வைத்துக் கொள்ளலாம், நியாயப்படுத்தலாம் என்கிற மனநிலை இருக்குத்தானே. அல்லது எங்களுடைய சட்டத்தரணிகளுடைய வாதங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்கேயாவது பயணித்து போகலாம். இது மிக ஆபத்தானது. என்ன, நாங்கள் நீதித்துறையில நீதிமன்றத்துக்கு போய் வாதிக்கும் போது நீதியின் பேரால் வாதிக்கின்றோமா, சட்டத்தின் நுணுக்கத்தின் பேரால் அல்லது வாதிக்கின்ற சட்டத்தினுடைய வாதத்தின் திறமையின் அடிப்படையில் வாதிக்கின்றோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இங்கே நடக்கிறதுனால் இங்கே ஒரு ஜனநாயக நிறுவனத்தை அங்கு வவுனியாவில இருந்தெடுத்த நீதித்துறை கொடுத்த இடைக்கால உத்தரவு ஒரு படிப்பினை. அதாவது பிரதிநிதிகள் சபைகளோடு கவர்னர் இப்படியான விஷயங்கள்ல நிதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்துக்கான ஒரு செய்தி. அதே வகையில் யாழ்ப்பாணத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இது உங்களுடைய நடத்தை சம்பந்தமானது, ஒழுக்கம் சம்பந்தமானது. இந்த ஒழுக்கம் நடத்தை சம்பந்தமான விடயங்களில் உங்களை வீட்டு கைத்துல விட்டுட்டால் நடக்கும். நீங்கள் யாரையும் மதிக்க நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பையே நீங்கள் இப்படித்தான் சொல்லுவீர்கள். எனவே எல்லாத்துக்கும் பின்னால் பண்பு சார்ந்த விடயங்களை நாங்கள் கொண்டால் நாங்கள் மிக வெளியில் சும்மா போதைப் பொருள் வன் செயல் அதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு சிறுதொகை வன் இதானாக்களை வச்சுதான் குற்றம் சாட்டுறோம். அதை விட மோசமான கலாச்சாரம் அரசியலுக்குள் வளர்ந்திருக்கின்றது. சரியா? இந்த பிரதேச சபை எங்களுடைய பிரதேச சபை தலைவர்களும் இதுகளும் செய்கின்ற பிரதேச சபைகளுக்கு செய்கின்ற பல திட்டங்களை பார்த்தோம் என்றால் நீங்கள் அந்த திட்டங்கள் பற்றி விசாரிக்க போன் பண்ணி கேட்டாலே அதுக்கு மறுமணி உங்களுக்கு ஒழுங்கா இருக்காது. சரி, அப்படிதான் நிலைமைகள் இருந்தது. என்ன சரி, சாவச்சேரி பிரதேச சபையில் முன்பு ஒரு ஒழுங்கை, ஒரு உப வீதி கொடியாமத்து கிட்ட அந்த வீதியை ஒரு முடிகின்ற ஒழுங்கை, டெட் லைன் சொல்லுவாங்க. அந்த ஒழுங்கைக்குள் இடையில் ஒரு தனிப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாகனம் போவதற்காக வீதியின் வழிமறித்து ஒரு உயரமான இடம் போட்டு கட்டினதால அந்த ஒழுங்கை வெள்ளத்துக்கு சிக்கப்பட்டு கொண்டது. இது சம்பந்தமாக அந்த ஒழுங்கையில் இருந்தவர்கள் பிரதேச சபைக்கு விண்ணப்பித்து பிரதேச சபையை பாரம்பரியமாக மிக நீண்ட காலமாக இருந்து ஆளுநருக்கு அறிவித்து ஆளுநர் அதுக்கு உத்தரவு போட்டு பிரதேச சபைக்கு இதை சரியாக செய்யும்போது சொன்ன பிறகும் அந்த பிரதேச சபையினுடைய அந்த உத்தியோகத்தர்கள் அதை ஒரு கணக்கில் எடுக்காமல் திருப்பியும் அந்த எடுத்த வீட்டுக்காரனுக்கு சார்பாக தான் முடிவெடுத்தனர். ஏனென்று சொன்னால் அந்த வீட்டுக்காரிய உறவினர்களோ யாரோ பிரதேச சபையில் ஊழியர். சரியா? அப்ப இதன் பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு வெளியில இதெல்லாம் வரையில்லை. ஆனா என்ன நடக்கணும்னு சொன்னா இதுதான் பிரச்சனை. ஒரு பொது வழியில ஒரு வீதியில வெள்ளம் நிக்கிறதுக்கு எதிராக ஒரு வீதி மக்கள் போராடைக்கு அந்த பிரதேச சபைக்குள்ளேயே இந்த குளறுபடி இருக்கின்றது. இப்படி கன இடங்கள்ல குளறுபடிகள் இருக்கு. நாங்களே இன்னும்
ஒரு நாகரிகமான உள்ளூராட்சியோமான இது மாகாண சபையோ இல்ல பாராளுமன்றத்தையோ கட்டியிருப்பேன் எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு இந்த நீரொழும்பு சிறைச்சாலை உடைக்கப்பட்ட துவக்கம் எல்லா விடயங்களும் நடக்கும் போது இப்பொழுதுதான் எவ்வளவு கதைகள் வருகின்றது. இந்த தேசத்தை கடந்த காலத்தில் ஆண்டவர்கள் யார்? மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களா அல்லது எங்கோ கண்காணாமல் இருந்து கொண்டு இந்த எல்லா விடயங்களையும் செய்த அந்த போதைப் பொருள்? நாங்கள் கொலம்பியாவையும் இன்னொரு நாட்டையும் நாங்கள் குற்றஞ்சாட்டையில் அது எங்கட நாடே ஒரு இவ்வளவுக்கு மோசமாக செய்யப்பட்டிருக்குது. இப்பொழுதுதான் கதைகள் வருகின்றன. பாதுகாப்பு செயலாளர் குற்றப்பத்திரத்தை மென்மையாக்குவதற்காக இவ்வளவு கேட்டார். எந்த சிறைச்சாலையில வச்சு உங்களை பராமரிக்கணுன்றக்காண்டி அமைச்சர் எவ்வளவு கேட்டார். உங்களை கொல்லாமல் இருப்பதற்காக எப்படி எப்படி யோசிப்பாரு. நாங்கள் எங்கே இருக்கின்றோம். எனவே இதுல இதெல்லாம் அந்த பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தென்னும் சாத்திரங்கள் சொல்வார்கள். அதான் உண்மை. நீங்கள் இந்த 2 நீதிமன்றத்துக்கும் இடையிலான தீர்ப்பிலே வித்தியாசத்துக்கான காரணங்களை சொல்லியிருந்தீர்கள். இதிலே வேறு வகையான விமர்சனங்களும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வவுனியா நீதிமன்றத்திலே தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதியாகிய சுமந்திரன் அவர்கள் வாதிட்டதன் காரணமாக அரசாங்கம் அவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும், இங்கே புரிதொரு நிலைமையிலே அங்கு அவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டதாக கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது பற்றி ஏதாவது சொல்லக்கூடியதா இருக்குமா? நான் இதுல கருத்து சொல்வதற்கு இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை நான் கூறுவதாக இருந்தால், நீதிமன்றங்களில் நீதி வழங்கப்படுவது என்பது நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த நீதித்துறையை சொல்லும் குற்றம் சரியான முறையில் நிரூபிக்கப்படாதபடியினால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்படுகின்றார் என்று. சில வேளையில் அந்த நீதிபதிக்கு வடிவாக தெரிந்திருக்கும் அது குற்றம் நிகழ்ந்ததும் குற்றம் சாட்டப்பட்டவர் சம்பந்தப்பட்டது என்பதும் இருக்கும். ஆனால் வாத திறமைகளினால் என்ன நடக்கின்றது? அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்குரிய குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் முறியடிக்கும் போது அவங்க நீதிபதி தன்னுடைய மனநிலைக்கு வெளியில் வந்துட்டு நீதியை எழுத வேண்டியவராக இருக்கின்றார். இது அவர் குற்றங்கள் நிரூபிக்கப்படாதபடியினால் அவர் விடுதலை பெறுகின்றார். இதிலிருந்து அர்த்தம் குற்றம் இல்லை என்ற அர்த்தமா? இல்லைத்தான். இது எல்லாமே வாதங்கள் தான் பேசுகின்றன. ஏன் ஏழைக்கு நீதி கிடைக்க முடியாமல் போகின்றதுன்னு சொன்னால், ஏழைக்கு வாத திறமை உள்ள வக்கீலை கண்டுபிடித்து காசு கொடுத்து வாங்கி கொண்டது நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. எனவே அவனுடைய உண்மை தோற்று போகின்றது. ஒரு பிழையானவனுக்கு அவனுக்கு சகல வல்லமையும் இருக்கின்றது. அவன் என்ன செய்கின்றான்? வாத திறமையுள்ள வக்கீலை கொண்டு வந்து வைத்து தான் நீதிமன்றத்தை ஏமாற்றுகின்றான். நீதிபதி என்ன செய்கின்றார்? அது அவருடைய பிழை அல்ல, நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களின் அடிப்படையில் அவர் தீர்ப்பை வழங்குகின்றார். அவர் பக்கச்சார்பாக வழங்கவில்லை. அவர் தனக்கு முன்னால் செய்யப்பட்ட பிரதிவாதங்களை வைத்துக் கொண்டு அதை வழங்குகின்றார். இதுதான் பிரச்சனை. நாங்கள் அதை வச்சு கொண்டு சொல்லக்கூடாது. நீதிமன்றத்தில் உண்மையா நீதிதான் வழங்கப்படுவதா யார் சொன்னது? ஏன்னா நிர்பந்தம். அவர்கள் நீதிபதியின் கரங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தில் நீதிபதியின் மனச்சாட்சியும் கூட கட்டப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அங்கு எந்த சட்டத்தின்படியும் எந்த வாதத்தின்படியும் நீ இதை தீர்ப்பை வழங்கின என்று நீங்கள் எழுத வேணும். அவர் சொல்ல முடியாது இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட எனக்கு தெரியுது நடந்ததான்னு சொல்லி எனவே நான் தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அவருடைய மனச்சாட்சியும் கட்டப்பட்டிருக்கின்றது. அவரது கரங்களும் கட்டப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் நீதி தேவதையின் கண்களே கட்டப்பட்டுத்தான் இருக்கு. இந்த நீதி தேவையை பற்றி சொல்லும் பொழுது இப்பொழுது இலங்கையினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய வயதை 2 வருடங்களாக அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியை NPP அரசாங்கம் எடுத்து வருகின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய விமர்சனம் அல்லது உங்களுடைய கருத்து என்ன என்று அறிய முடியுமா? இதை பற்றி உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயது எல்லையை 2 வருடங்களாக அதிகரிப்பது, இப்பொழுது 65 67 அதிகரிப்பதற்கான ஒரு சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு அங்குள்ள சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சட்ட அமைப்புகள் எல்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. இது இந்த சமயத்திலே என்ன தேவை ஏற்பட்டிருக்கின்றது? இது சரியானதா அல்லது நியாயமானதா என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? அடிப்படையில் இலங்கை போன்ற நாட்டில் இந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சக்சஷன் பிளானிங் என்று சொல்லி போடும். சக்சஷன் பிளானிங் என்றால் தொடர்ச்சியாக அந்த பொறுப்புகளை ஏற்பதற்கான ஆளணியை தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லாமல் இருக்கலாம், ஆயத்தமாக இல்லாதிருத்தல். அதான் உண்மையான மிகப்பெரிய விடயம். என்னன்னு சொன்னால்,
அது நீதித்துறையாக இருக்கலாம், நிர்வாகத்துறையா இருக்கலாம், ஏனைய துறைகளா இருக்கலாம். ஒருவர் எப்பொழுது இளைப்பாற போகின்றார் என்பது அவருக்கு நியமனம் கொடுத்த நாளிலேயே எங்களுக்கு தெரியும். எனவே ஒருவர் படிமுறையில் பதவியேற்றங்கள் பெற்றுக்கொண்டு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நியமனம் பெற்று இளைப்பாறுவார் என்பதை நாங்கள் தெரிந்திருக்கும் போது நாங்கள் அதற்கேற்ற முறையில் இளையோர்களை அதற்கு அடுத்த சோதியினரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தாமல் விட்டுவிட்டு ஒரு ஆள் 60 வயது அடைந்த பிறகு அந்த பதவியை பொறுப்பேற்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட அந்த ஆளணி நிரப்பாமல் விட்ட வரலாறுகள் இலங்கையில் கணக்க இருக்கிறது. அது போலீஸ் மா அதிபர் துவக்கம் கன இடங்கள் அந்த இடைவெளி இருக்கின்றது. இப்படி பல்வேறு நிர்வாக திணைக்களங்களில் அந்த இடங்கள் இருக்கின்றது. வேற்றுமையா ஒரு வெறுமை திணைக்களங்களிலோ நீதித்துறையிலோ காவல்துறையிலோ எங்கேயும் போல வெறுமை எப்படி ஏற்பட முடியும், வெற்றிடம் எப்படி ஏற்பட முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் உரிய முறையில் திட்டமிடல் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். நீதித்துறையில் 2 வயதை கூட்டப் போகின்றோம் என்றால் எங்களிடம் இந்த சட்டத்தரணிகள் இல்லையா, நீதித்துறையினர் இல்லையா, இல்லை தேவையான அளவு சிறந்த சிந்தனையாளர்கள், சட்டத்துறை விற்பனர்கள் நீதித்துறைகளும் வேறு துறைகள் இல்லையா? இது இங்கே சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னால் ஒரு நம்பிக்கையினம் சம்பந்தமான விடயமாக இருக்கின்றது. சிலவளே அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த அடுத்து வரக்கூடியவர்கள் யார், அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையானவர்களா, அல்லது அதை விட இருக்கின்ற, அதாவது அந்த தமிழ்ல சொல்லுகள் தானே, தெரியாத தேவதை விட தெரிந்த பேய் பரவாயில்லையே. சரி, நாங்கள் அதுபோல சில வேளைகள் இந்த இப்ப இருக்கிறவர்கள் கொஞ்சம் பரவாயில்லை போல இருக்கு, இதை விளங்கி கொண்டவர்கள். எனவே எங்களுடைய அடுத்த 2 வருட காலத்துக்கு நாங்கள் கொண்டு போவதற்கு இப்படியானாக்கள் நீதித்துறையில கொஞ்சம் இருக்கத்தான் வேணும். இந்த அடுத்து வரக்கூடியவர்கள் சில வேளையில எங்களுக்கு பொருத்தம் இல்லாதவர்களாக இருந்தால் சிக்கலாகிடும். அப்படி யோசிக்கக்கூடிய வாய்ப்பு நிரம்ப இருக்கு. அரசியல் இருக்கிறவர்கள் அப்படிதான் நிரம்ப விஷயங்களை கையாளுக. நீதித்துறை என்றும் சுதந்திரமானதாக இயங்க விட்டதாக இல்லை. எப்படியோ அரசியல் அழகின்ற ஒரு அங்கம் தானே சட்டவாக்கத்துறை, சட்ட நிறைவேற்றுத்துறை என்ற கனவடியங்கள் இருக்குத்தானே. அப்ப அடிப்படையில் நான் சொல்வேன், நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் கேள்வியோட உண்மைத்தன்மையை நான் மறக்க மாட்டேன். அதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கு. அவர்களுக்கும் சங்கடங்கள் இருக்கின்றன. அவர்கள் எவ்வளவு நிரம்ப விஷயங்களை இன்னைக்கு இந்த ஊழல் அதுகளில் சம்பந்தமாக இருந்தாலும் கூட அந்த விடயங்களை நீதிமன்றத்தை கொண்டு வந்து நிரூபிப்பதில் எவ்வளவு பயங்கர சங்கடங்களை எதிர்கொள்கின்றார்கள். எப்படியோ இந்த இருக்கின்ற இன்றைக்கு இந்த கணக்கு விசாரணைகளை செய்கின்ற ஷானி அவரை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால், முன்பு அவர் பழிவாங்கப்பட்ட ஒரு அலுவலர் என்றபடியினால் இப்பொழுது அவர் மிக நிரம்ப விடயங்களை மிக கூர்மையாக செய்கின்றார். அதுக்குள்ள அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பும் இருக்கும். ஆனபடியே கனவு விஷயங்கள் ஓடுது. இல்லைன்னு நடந்திருக்கும், இப்படி ஒரு ஆள் இல்லையென்று நடந்திருக்கும். இவ்வளவு வேகமாக இந்த விடயங்கள் எல்லாம் முன்னேறி இருக்குமான்ற கேள்வி கூட இருக்கிறது. எல்லாமே அந்த சிக்கல் தான். இப்படியான ஆட்கள் 1-2 பேர் வரும்போதுதான் இந்த வாய்ப்புகள் சிலது உணர்ந்து பேசப்படும். இல்லை என்றால் அதுவும் கூட சில வேளைகளில் சொல்லுகின்றார்கள் தானே, அந்த ஒரு பாதாள உள்ள ஆளுடைய குற்றச்சாட்டு பத்திரத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைப்பதற்காக காசு பேரம் பேசினார்கள் என்று, எப்படியெல்லாம் விடுதலை புலிகளோடு சம்பந்தப்படுத்தி ஒரு வசனத்தை இணைப்பதன் மூலம் அவர்களை பயங்கரவாத சட்டத்துக்குள் கொண்டு வந்து பொருத்தினார்கள் என்று சொல்லிட்டு. இதுதான் இந்த இலங்கையுடைய நீதியும் தர்மமும் சட்டமும் நாங்கள் கட்டியெழுப்பியிருந்த இது இன்றைய நேற்றைய ஆட்சியாளர்கள் அல்ல. கடந்த 70-80 வருஷங்களாக நாங்கள் இதை செய்து கொண்டுதான். ஒரு பக்கத்துல, மற்ற பக்கத்துல நாங்கள் இந்த நாட்டுல ஜனநாயகம் சொன்னோம் என்றால் ஒரு தேசத்துல அந்த தேசத்தின் குடிமகனுக்கு எதிராக, அந்த தேசத்துக்காக உழைத்து கொடுத்த மனிதனுக்கு எதிராக சட்டத்தை ஆயுதமாக பாவிக்க துவங்கும் போதே அந்த தேசத்தின் அறம் புரள்கின்றது. எங்கு துவங்குகின்றது? 48ஆம் ஆண்டு இந்த நாட்டில் 200 வருஷங்களாக, அன்று 150 வருஷங்களாக வந்து செல்வம் கொளிக்க செய்த மலைய மக்களுக்கு வாக்குரிமையும் குடியுரிமையும் மறக்கப்பட்டது. அவனுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் அவனை தூக்கி எறிந்து 6 லட்சம் பேர் தூக்கி நாங்கள் கப்பல் ஏற்றி அனுப்பினமே. அன்றைக்கு என்கிற மக்களுக்கு இத்தனைக்கும் அவனுடைய உழைப்பில் பெறப்பட்ட அந்நிய செலவன் தான் இலங்கையுடைய கஜானாவை நிரப்பி இருந்தது அன்றைய காலத்தில். அதை கூட மறந்து செய்ய அன்றுதான் அறம் பிழைத்தது. இன்றைக்கு அறம் பிழைத்ததோ அந்த அறம் இப்பொழுது என்ன நடக்குது? ஏனையவர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட அறம் இப்பொழுது தங்களுக்குள்ளும் அதே விஷயத்தை என்றால் பழகிட்டு அது பழகினது. அவர்களுக்கு பழகின பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு அது அவனா இவனா அவங்களுடைய ஆக்களா எங்களுடைய ஆக்களா கேள்வியே இல்லை.
அதான் நடந்து கொண்டிருக்கு இப்ப. எனவே இப்ப நீங்கள் கேட்கிற கேள்வியுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியுது தானே? எல்லோரும் ஆட்சிக்கு வரும்போது அந்த கட்டமைப்புகள் தங்களுக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். சரி, ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு 2ஆம் பாகத்துக்கு போகும் சத்யபாலன். நன்றி நன்றி ராஜ். காத்திருங்கள். நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. எம்மோடு அரசியல் சமூக பொருளாதார ஆய்வாளர் திரு செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.